ஸ்குவாட ஒரு வழியா அரசியல் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டானுங்க. என்னதான் நாம எங்கடா சாயி ஸ்ரேஷ் ஏறலாம்னு கேட்டாலும் அவனுங்க பண்ற பாலிடிக்ஸை தான் பண்ணுவானுங்க. சரி, நம்ம இப்ப பிளேயிங் லெவனை பார்ப்போம். இவனுங்க அனௌன்ஸ் பண்ணிருக்க அந்த 15 பிளேயர்ல இருந்து ஃபர்ஸ்ட் 11 பிளேயரையும் தூக்கி கொண்டு அப்படியே பிளேயிங் லெவன்ல வைக்கலாங்கிற பிளானோட தான் இவனுங்க ஸ்குவாட அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சரி, இப்ப ஓபனர்ஸா நம்ம அபிஷேக் சர்மாவும் வைஸ் கேப்டனான சும்மா கிலும், 1 டவுன்ல வந்து திலக் வர்மா, நம்பர் 4ல வந்து எஸ்கேவை கேப்டன் 360, நம்பர் 5ல ஹர்திக் பாண்டியா, நம்பர் 6ல சிவம் தூபே, நம்பர் 7ல அக்சர் பட்டேல், நம்பர் 8ல சித்தே சர்மா, நம்பர் 9ல பூம்ரா, நம்பர் 10ல அஸ்தீப் சிங், நம்பர் 11ல வருண் சக்கரவர்த்தி. இதுதான் கைஸ் இவங்க பிளான் பண்ணி எடுத்திருக்கிற பிளேயிங் 11. அப்படி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 11 பிளேயர் பிளேயிங் 11ல வந்துட்டாங்களா. மீதி இருக்கிற 4 பேரும், அதாவது குல்தீப் யாதவ், சஞ்சு சாம்சன், ஹர்ஷத் ராணா, ரிங்கு சிங், இவங்க 4 பேரும் சப்ஸ்டியூட் பிளேயரா தான் எடுத்திருக்காங்க. என்னப்பா சஞ்சு வந்து சீனியர் கிரிக்கெட்டர், அதே மாதிரி அவர் தான் ஓபனிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அவரை போய் சப்ஸ்டியூட்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா அவரை சப்ஸ்டியூட்டா தான் எடுத்திருக்காங்க. பிரைமரி ஓபனரா அபிஷேக் சர்மாவும் சும்மா கில்லுன்னா ஓபனிங் பண்ண போறாங்க. இந்த பிளேயிங் லெவன்ல சஞ்சு சாம்சங் ஆட் பண்ணணும்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்னு வந்து அபிஷேக் சர்மாவை டிராப் பண்ணிட்டு சஞ்சு சாம்சங்க ஓபனிங் பண்ணலாம். ஏன்னா அபிஷேக் சர்மாவோட இவர் கொஞ்சம் சீனியருங்கிறதுனால பண்ணலாம். ஆனா அபிஷேக் சர்மா சீனியர் ஜூனியர்லாம் பார்க்க மாட்டாப்புல, விட்டு பொழப்பாப்புல. கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி காட்டணும்னா கொஞ்சம் சீனியர்ஸ் ஆல பண்ண முடியும் அப்படிங்கிற காரணத்தினால வேணா சஞ்சுவும் ஒன்று வரலாம். வேற எந்த ஸ்குவாட்ல வேற எந்த பிளேஸ்லயும் வந்து சஞ்சு சாம்சங் சூட்டபிள் ஆக மாட்டாப்புல. வேணா 1 டவுன் ட்ரை பண்ணலாம். அப்படி 1 டவுன் ட்ரை பண்ணோம்னாவே எஸ்கேவை ஆகாயம் பின்னாடி போயிருவாப்புல, திலக் வர்மா ரொம்ப பின்னாடி போயிருவாப்புல. அவங்க 2 பேரும் 4வது 5வது இடத்துக்கு போயிட்டா ஹர்திக் பாண்டிய 6வது இடத்துக்கு தள்ளப்படுவாரு. அதனால கொஞ்சம் சிக்கல் தான். இப்ப கில்ல வந்து ஓப்பனரா விளையாடணுங்கிறதுனாலயே கில்லுக்கு வைஸ் கேப்டன் பதவியை கொடுத்திருக்காங்க. இப்ப அவர் வைஸ் கேப்டன் மட்டும் இல்லாட்டினா பிரைமரி ஓபனரா நம்ம சஞ்சு சாம்சன் தான் இருந்திருப்பாப்ல. உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.